Dear student, நம்ம இன்னைக்கு DWSல நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்க்க போகிறோம். டிசைனிங் வித் கேன்வா. கேன்வாங்கிறது ஒரு சாஃப்ட்வேரு. நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோமோ எட்ஜோ ஓப்பன் பண்ணிட்டு மெயில் வந்து லாகின் பண்ணிட்டேன். என் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், canva.com போட்டாலே வந்துடும் இல்லையா, வந்துச்சு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுக்கிறதுனால டேரெக்டாக உள்ளாரே போயிடுது, என்னுடைய லாகின் உள்ளே போயிடுது. ஒவ்வொருத்தும் நீங்கள் லாகின் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உள்ளார போயிடும். ஸோ இப்போ போனோன்னா நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இதுவும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி. பட் இதில் என்னென்னு கேட்டால் நம்ம எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ ப்ரெசன்டேஷனு, டாக்குமெண்ட்டு, ஒயிட் போர்டு, ரெஸ்யூம் ரைட் பண்ணலாம், போஸ்டர்ஸ் ரைட் பண்ணலாம். நீங்கள் போஸ்டர்ஸ்லாம் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்டர்ஸ் போடலாம், என்ன வேணால் போடலாம். நம்ம இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் போடுவோம். நம்ம ப்ரெசன்டேஷன் இருக்குதுன்னா ப்ரெசன்டேஷன் போடுவோம். இந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம அதில் வந்து இருக்கிறது மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இந்த டெம்ப்ளேட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு இதோடைய கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஸ்லாம் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இங்கிட்டு போய் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் வருது இல்லையா, அதில் போய்ட்டு சேஞ்ச் ஆகுதா, இதோடைய கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். பார்க்க வந்து நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா, இங்கே பாருங்கள், அவங்க ஆல்ரெடி கொடுத்த டெம்ப்ளேட்டே நம்ம என்ன பண்ணுறேன், அந்த கலர்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டே வரேன். கலர்ஸ் நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கும் அது. ஸோ இப்போ இதோடைய ஃபாண்ட்டு கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், மவுஸ் பாருங்கள், மவுஸ் மூவ் பண்ணுற இடத்து பாருங்கள், டெக்ஸ்ட்டு கலர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரில் ஸோ என்ன கலர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுமாதிரி டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்டே மாற்றிக்கலாம். வெல்கம். ஸோ அதுமாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எலமெண்ட்லாம் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்தமாரி ஸ்பைரல் ஆகிறது. இப்போ உங்களுக்கு இந்த இடத்த நான் இண்டிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அவங்களோட அட்டென்ஷன் போகும், இது சுற்றிட்டே இருக்கிறதுனால மூமெண்ட்டில் இருக்கும். எப்போன்னு கேட்டால் இந்த ஸ்லைடு இருக்குல்லையே, இங்கே தம்பனைல் வியூ பார்த்தீங்கன்னா அதில் மூவ் ஆகிட்ருக்கும் பாருங்கள். மூவ் ஆகுதா பாருங்கள், மூவ் ஆகிட்ருக்காப்பா, லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படி. ஸோ இந்தமாரி நம்ம அந்தமாரி எல்லா டிசைன்ஸும் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக இது. அதேமாதிரி இங்கே இன்னும் நிறையா இருக்குது. கீழே வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுஸ் வச்சு கீழே வந்தீங்க டிசைன்ஸு நீங்கள் பாருங்கள், இது கூட போடலாம். திஸ் இஸ் ஃபார் ரிவிஷன், நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ இதுமாரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும், டிசைன்ஸ் டெம்ப்ளேட்டு. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், திஸ் இஸ் ஃபார் ரிவிஷன் டைம் அப்படின்னா போடுறேன்னு வச்சுக்கலாம். ஃபார் ரிவிஷன் டைம் அங்கே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது இல்லையா, இந்த மூமெண்ட் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதுமாதிரி மூமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்தமாரி பர்பஸுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷன் வருது. இதில் போஸ்டர்ஸு பண்ணலாம், அனிமேட்டும் கொடுக்கலாம் இதில். ஸோ இந்த நீங்கள் ப்ரெசன்டேஷன் பிபிடியில் என்ன பண்ணீங்களோ சேம் திங் தான் இதில் பண்ண போகிறீங்க. பட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அப்லோட்ஸ், பிக்சர்ஸு, ட்ராயிங், இதில் எல்லாமே அப்லோட் பண்ணுறதா, ட்ராயிங் பண்ணுறதா பண்ணலாம். கையால் எழுதலாம் அதில். இப்போ நான் இங்கே எழுதுகிறேன், டிசைன் பண்ணலாம். கையாலேயே என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கெட்சை மாற்றிக்கலாம், கலர்ஸ் மாற்றிக்கலாம். கையாலேயே இங்கே எழுதுகிறாங்க நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்தமாரி எலமெண்ட்டில் போய்ட்டு நம்ம டிசைன் எடுத்துக்கலாம், டிசைன்ஸ் எடுத்துக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்கள் பவர் பாயிண்டில் என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதில் என்னென்னு கேட்டால் இந்தமாதிரி அனிமேட்டாக வருது, இதுமாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும். ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக எடுக்க முடியும். இந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்ஸும் டவுன்லோட் நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேருந்து போய்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த பிக்சர்ஸ் இமேஜ் இன்சைட் வருது இல்லையா, ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இதேமாரி நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறது தான் இது வந்து பாருங்கள், லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ இந்த பிக்சர்ஸு எல்லாமே இங்கே வரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். லேட் ஆகுது, லோட் ஆகுது.
இப்போ ஆன்லைன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ட்ரா பண்ணுறது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் நிறையா இருக்கும், டெம்ப்ளேட்ஸு. அப்புறம் இதுமாரி டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எல்லா விஷயமும் இங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறவங்களாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சுவலாக இதை பொறுத்தவரை என்னென்னா பிபிடி இதுவும் ஒன்று. பட் என்ன கேட்டிங்கன்னா இதில் அதை விட இதில் அட்வான்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த டெம்ப்ளேட்ஸு, டிசைன்ஸு இதெல்லாமே நமக்கு க்ரியேட்டிவான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதா இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. இது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நீங்கள் ஃபைலில் போய்ட்டு அப்லோடும் பண்ணிக்கலாம், அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஆக்சுவலாக என்ன கேட்டால் கேன்வாவில் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. இதில் போஸ்டர் டிசைன் பண்ணுறது எல்லாமே டிசைன் பண்ணலாம். போஸ்டர்லாம் டிசைன் பண்ணலாம். இன்னும் பெருசாக இருக்கும் இல்லையா, இந்த பேனருக்கு அந்த இதுக்கெல்லாம் பண்ணுறீங்களா, ஸோ அந்தமாரி போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறதும் பண்ணலாம். ஸோ இந்த கேன்வாவை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் என்னை விட இன்னும் ஜாஸ்தியாகவே சொல்லுவீங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுமாரி பிரிண்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய லேபை அருமையாக முடிச்சிடலாம். அதை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இதை முடிச்சிடலாம். இந்த லேப்லேயே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.